வணக்கம் எல்லாரும். முதல் எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். இந்த எனக்கு இப்போ ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஆட்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் தான் எங்களோட ஆத்மீக வளர்ச்சிக்கு முதல் காரணம். அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்களோட அல்ல ஒரு குழுவோட அல்லது பொருள்களோட, பெரும்பாலும் காசு. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எனர்ஜி சேஞ்ச். ஓகே, ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் எங்களோட ரிஃப்ளெக்ஷன். அப்போ எல்லாமே எங்களுக்குள்ள இருக்குது. இந்த பண்டன்ஸ் மணி, காசு எனர்ஜி, அது ஒரு எனர்ஜி எங்கள்கிட்ட இருக்குது. எங்களோட ஹார்ட் கரி எல்லா எனர்ஜி, பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ். நெகட்டிவ் அப்புறம் எங்களோட மைண்ட், பெரும்பாலும் ஹார்ட்லும் ஒரு பகுதி நாங்கள் சொல்கிறது டென்சர் ஹார்ட். அது எங்களோட மைண்டோட கனெக்ட் பண்ணிக்க நாங்கள் பய ஃபேஸ் எங்களோட லைஃப். அப்போ ரிலேஷன்ஷிப் எப்போவும் எங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன். அப்போ லவ்விங் ரிலேஷன்ஷிப் வரணுமெண்டா இந்த லவ்விங் எனர்ஜி எங்களுக்குள்ள ஃப்ளோ பண்ணும். அது ரீசன், அதில் மெயின் ரீசன் லைஃப் டைம் நாங்கள் ரிசீவ் பண்ணல லவ், ரிசீவ் பண்ணல அஃபெக்ஷன். அப்போ நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம். பெரும்பாலான ஆட்கள் ப்ளாக் எங்களோட ஹார்ட் ஃப்ளோ லவ்விங் எனர்ஜி. அப்போ எங்களால் க்ரியேட் பண்ணல அது லவ்விங் ரிலேஷன்ஷிப். அந்த லவ்விங் ரிலேஷன்ஷிப் உங்களோட பார்ட்னராக இருக்கலாம் அல்லது மற்ற ஆட்கள், வீட்டுக்கு வெளியால் இருக்கிறார்கள். நாங்கள் எப்போவும் செப்பரேஷனாக பார்க்குறோம். என் ஹஸ்பண்ட் வேறு, அவர் ஒரு ஆள், நான் ஒரு ஆள். அப்போ நான் இது பார்க்குறேன், என் ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் இருக்கணும், இது எங்களோட மைண்ட் ஜட்ஜ்மெண்ட், இப்படியெல்லாம் இருக்கணும், அப்போ தான் அவர் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நெகட்டிவ் ஆன எக்ஸ்பெக்டேஷன், இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவர் மேட்ச் பண்ணலைன்னா நெகட்டிவான எனர்ஜியை நான் கொடுக்குறேன். எப்பவும் கொடுக்குறதும் வாங்குறதும் சம எனர்ஜி. இது சரியான டிஃபிகல்ட் எங்களோட ஹியூமன் மைண்டுக்கு. ஆனால் உண்மையான எனர்ஜி எப்போவும் இங்கே ஒரு டுவாலிட்டி லைஃப்பில் நாங்கள் இதை கொடுத்தாலும் நாங்கள் எதை வாங்குகிறோம். கிலோகிராமில் எனர்ஜி லெவலில் பூமி கிலோகிராம், ஹியூமன் லெவலில் எங்களோட மைண்ட் லெவலில் நாங்கள் டுவாலிட்டி, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், கொடுக்குறது வாங்குறது. எது நாங்கள் ஒப்போசிட்டுக்கு எடுக்கிறோமோ அதே நேரம் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணுறோம் ஒப்போசிட்டை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கொடுக்க நீங்கள் வாங்குறீங்க, ஆனால் நீங்கள் கொடுக்க நீங்கள் பயந்து கொண்டு கொடுத்தீங்களா, விருப்பமில்லாத கொடுத்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பே பண்ணுறோம், நாங்கள் பே பண்ணிக்க நாங்கள் நினைக்கிறோம் இது கட்டாயம் செய்யணும், இல்லையோ அவன் எனக்கு ஃபைன் அடிப்பான், நான் கட்டாயம் செய்யும். இப்போ நான் என்ன செய்கிறேன் என்றால், காசை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, பே பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் எனக்கு என்ன விருப்பம், யாரும் எனக்கு தந்தான். இது ஹியூமன் மைண்ட். காசு ஒரு எனர்ஜி, சம எனர்ஜி. ஹியூமன் லைஃப் எல்லாமே எனர்ஜி. உங்களோட லவ் லைஃப், உங்களோட சில்ட்ரனோட லைஃப், உங்களோட காசு எல்லாமே எனர்ஜி. அப்போ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பே பண்ணிக்க விரும்பி பே பண்ணிங்க, நீங்கள் கொடுக்குறீங்க இன்னும் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அந்த ஆள் இன்னும் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க ஒரு கம்பெனிக்கோ அல்லது ஒரு ஆளுக்கு, ஓகே, அந்த ஆள் என்ன செய்ய போகுது, அந்த காசை வச்சு தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க போகுது அல்லது அந்த கம்பெனியில் இருக்க மற்றவை சம்பளம் போகுது. இப்போ நீங்கள் ஹன பேருக்கு ஹெல்ப்பிங் எனர்ஜியை நீங்கள் வெளியால் கொடுக்குறீங்க என்ன, ஆனால் நீங்கள் பயந்து கொண்டு விருப்பமில்லாமல் கொடுக்குறீங்க, நீங்கள் ப்ளாக் பண்ணுறீங்க அந்த ரிசீவிங் எனர்ஜியை.
அதால தான் அந்த காலத்தில் ஒரு கை கொடுத்தா மற்ற கை தெரியக்கூடாது. என்ன இப்போ மக்கள் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மற்ற பேர் நல்லதண்டு என்ன நினைக்கணும், மற்ற பேர் நன்றி சொல்லணும், மற்றவை என்னை மதிக்க என்ன நான் ஒரு பெரிய ஆள், நான் என்னோட நிறைய காசு இருக்குது, அங்கே அவன் இல்லை, அவனுக்கு நான் கொடுக்குறேன். இது எல்லாமே ஹியூமன் ஈகோ. ஏன்னு சொன்னால் கொடுக்குறது வாங்குறது ரெண்டும் எனர்ஜி, ரெண்டு எனர்ஜியும் உங்களுக்கு தான். நீங்கள் தான் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் வாங்க போகிறீங்க. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு பக்கத்தை ஆக்டிவேட் பண்ணோமோ மற்ற பக்கமும் ஆக்டிவ். ஆனால் நாங்கள் கொடுக்க என்ன எனர்ஜியை கொடுக்குறோமோ ரிசீவ் பண்ணுவோம் அதை. அப்போ எனர்ஜி நீங்கள் கொடுக்க ஹாப்பி ஜோய்ஃபுல்லோடு நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க அந்த ஹாப்பி ஜோய்ஃபுல் எனர்ஜி. மணி காசு எப்போ ஃப்ளோ பண்ணுதுண்டா உங்களோட ஹார்ட் ஓப்பன். ஓகே, எல்லோரும் தங்களோட டைமுக்கு காசு அடிப்பேன். எந்த கம்பெனிக்கு நீங்கள் போனால் என்ன, எந்த இடத்துக்கு போனால் ஏனென்றால் இங்கே காசு ஒரு எனர்ஜி டூல். ஆனால் காசு ஃப்ளோ பண்ணுறது எப்போவும் மிஷனில். இப்போ அந்த காசுக்கு ஒரு வேலை வேணும். காசு ஒரு நாளும் ஃப்ளோ பண்ணாது வேலை இல்லாமல். நீங்கள் காசை நிறைய சேர்த்து வச்சுட்டு ஒன்றும் செய்யாமல் இருந்தீங்கன்னா காசு உங்களுக்கு இருக்கும், ஆனால் ஃப்ளோ பண்ணாது. அந்த நீங்கள் அப்படியே வச்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு மாற்றங்கள் வராது. காசுக்கு கட்டாயம் மாற்றம் வேணும். ஏன்னா அது ஒரு ஃப்ளோ எனர்ஜி, உங்களோட க்ரியேஷன் டிவைன் எனர்ஜி. அது வெளியால் போய் வெளியால் வருது, வெளியால் போய் வெளியால் வருது. நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க மற்றவைக்கு கொடுக்குறதன் மூலம். இதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க. இது நாங்கள் நினைக்கிறது நாங்கள் டொனேட் பண்ணினா தான் நாங்கள் கொடுக்குற மாட்டோம். உண்மையில் பேமெண்ட்டும் ஒரு கொடை. ஆனால் அந்த கொடை ஹாப்பிலேருந்து வரணும், ஹார்ட்லேருந்து வரணும். இந்த மைண்டு ஜட்ஜ்மெண்ட், நான் நிறைய கட்டுறேன், நான் நிறைய கட்டுறேன். ஸோ அது உங்கள்கிட்ட திருப்பி வராது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறேன் ரிசீவ் பண்ணுறதுல பிரச்சனை. ஏன் ரிசீவ் பண்ணுறதுல பிரச்சனைனா நாங்கள் பே பண்ணிக்க நாங்கள் ப்ளாக் பண்ணுறோம். இதுக்கு ஒரு நான் உதாரணம் சொல்கிறேன். இது ரிலேஷன்ஷிப் எல்லா இயல்புகளும். இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவர் இப்படி செய்கிறார், அவர் அப்படி செய்கிறார், அவர் மாறணும் நாங்கள் நினச்சிக்கொள்கிறோம் என்ன. ஆனால் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா எந்த பகுதி அவரில் என்னிலே இருக்குது. பொதுவாக அவருக்கு பயங்கள் கூட இருந்தால் எங்களுக்கும் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் பயங்கள். அவருக்கு கோவக்குணம் இருந்தால் எங்களுக்கும் இருக்கும், ஆனால் நாங்கள் டிஃப்ரெண்ட் வேயிலே அந்த கோவத்தை கையாளுவோம். சில நேரம் நாங்கள் வெளியால் காட்ட மாட்டோம், சில நேரங்களால் கதைக்கு வராது ஆக்கள் சொல்ல. ஏனென்றால் நாங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்கள எங்களோட உண்மையான ஃபீலிங்கை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒரு முகமூடியை போட்டு நடிக்கிறோம், மேனிப்புலேட் பண்ணுறோம் ஆக்களை. இப்போ இந்த எனர்ஜி எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணோம் மற்றவை மூலம். அது உங்களோட ஹஸ்பண்ட் உண்டை சொல்லுவார், அல்லது உங்களோட ரிலேட்டிவில் ஒரு ஆள் உண்டை சொல்லும். உடனே எங்களுக்கு கோவம், ஏனுவே என்னோட இப்படி கதைக்கணும், நான் என்ன செய்தேன், நான் ஒன்றும் செய்யலை, நான் நல்ல மாதிரி நடந்தேன், நான் ஏன் இந்த ஆக்கள் இப்படி என்னட்ட நடக்கணும். ஏனென்றால் நாங்கள் எனர்ஜி அளவில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ஹியூமன் லெவலில் நாங்கள் செய்யலை. ஓகே, அடுத்தது நான் இந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது நடந்தது இப்போ கிட்டடியில். இதுக்கு பிறகு தான் இந்த ரிலேஷன்ஷிப் இதை எனக்கு கொடுக்க சொல்லியிருக்கு. இந்த கோர்ஸை பற்றி நான் பிறகு கதைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்னோட சேர்ந்து நான் அந்த கோர்ஸை பில்டப் பண்ணிக்க நீங்கள் என்னோட சேர்ந்து செய்தால் உங்களுக்கு கிடைக்கும். நான் பிறகு இதை வெப்சைட்டில் போட போகிறேன். வெப்சைட்டில் போடுங்க, நீங்கள் எல்லாத்தையும் உண்டா வேண்டி போட்டு பாவிக்கலாம். ஆனால் என்னோட வேலை செய்த ஆட்களுக்கு மாத்திரம் நான் இதை கொடுக்குறேன், இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். இப்போ என்னென்னு சொன்னால் என்ன மாதிரின்னா, இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் 2 லைஃப் டைம். ஒரு லைஃப் டைம் எனக்கு முதலே தெரியும், ஆரம்பத்துலேயே தெரியும். அது நாங்கள் இந்தியாவில் தான் அந்த லைஃப் டைம். இந்தியாவில் நாங்கள் 2 பேரும் இருந்தது. அங்கே 2 மகன் ஒரு ஆள், இந்த மகன் ஒரு ஆள் இன்வால்வ். இப்போ எனக்கு எப்பவும் தெரியும் அந்த அந்த இன்வால்வ் இந்த மகன் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இனிமேல் இந்த இன்டெலிஜென்ட் எல்லாம் செய்வான், ஆனால் பயங்கர இந்த ஆப்போசிட் எனர்ஜி என்னோட இருக்கும். அப்போ எனக்கு எப்போவுமே டவுட், அந்த எனக்கு தெரியும், அப்போ அதை காட்டினோன்னு எனக்கு தெரியும் என்ன பிரச்சனையான்னு சொல்லி. இப்போ அவனோட 2-3 லைஃப் டைம் எனக்கு தெரிஞ்சோடனே நான் அது கேட்டு தான் அவனோட நான் கையாண்டதால்
அவன் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் வளர்ந்து கொண்டு வந்துட்டு பிறகு முதல் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை, இப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப் இனிமேல் நல்லது. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா பொதுவாக டீனேஜில் ஸ்டார்ட் பண்ணும். அந்த என்ன டீனேஜில் தான் அந்த எனர்ஜிகள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தொடங்குறது, அவன் ஓன் எனர்ஜிகள். அப்போ உங்களுக்கு சில நேரம் ஒரு பிள்ளையோட கூட இருந்தால் அது ஒவ்வொன்று வந்து கர்மா. ஆனால் அது வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையாவே, எங்களுடைய எனர்ஜியை நாங்கள் மாற்றுறதன் மூலம் அவை அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணினோம். சில நேரங்களில் உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கும் எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஹெல்ப் கிடைக்கும். பிறகு அதே மாதிரி உங்களோட வைஃப் ஹஸ்பண்ட் உங்களை ஒரு வகையில் பயன்படுத்துகிறார். சில நேரம் அவர் கதைக்கிற விதம், சில நேரம் அவர் சொல்கிற விதம், நீங்கள் அவரை தான் நம்பி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லையன்ற எண்ணம், இது எல்லாமே எங்களோட ஹியூமன் ஈகோ. சில நேரம் இப்போ அந்த அந்த லைஃப் டைமை சொல்லிக்க உங்களுக்கு விளாங்க. அப்போ அந்த 2வது லைஃப் டைம் எனக்கு இவ்வளோ காலம் தெரியாது. அப்போ நான் இந்த மணியை பற்றி எனக்கு ஒரு பயம் இருந்தது. நான் சேர்த்து வச்ச காசு போகுது, நான் என்ன செய்கிறதுன்ற மாதிரி ஒரு எண்ணம். என்று நான் இப்போ பில்டப் பண்ணுறேன்னு என்ன வெப்சைட் கணக்கு இதுகள் நான் பில்டப் பண்ணுறேன். அப்போ நிறைய பையிங் நான் ரிசீவ் பண்ணுறத விட. அப்போ ஆனால் நான் அந்த லைஃப் டைம் நான் ஒர்க் பண்ணிக்கேன். அந்த இன்னும் ஒரு லைஃப் டைம் என் ஹஸ்பண்ட் வந்து வெல் ரிச் பர்சன். நான் வந்து அவர்கிட்ட கல்யாணம் செய்து அவரோடு இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த நேரம் நான் யங் பர்சன். அவர் கொஞ்சம் வயசு போனால் மாதிரி தெரியுது. நான் படத்துலானே பார்க்குறேன், அவர் ஒரு மயிறு வந்து கொஞ்சம் நிறைச்சிருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவருக்கு அந்த லைஃப் டைம் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கேன். எங்களோட காணி உண்டு, இவற்றை காணி உண்டு வழியால் வைக்க போட்டேன். அப்போ ஒரு மனுஷன் அடித்தது, அந்த மனுஷனோட இவர் டப் அண்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அந்த மனுஷனோட கண்ணீரம் கதைச்சிட்டு வந்தார், யாரும் தெரிஞ்ச ஆளோட கழிச்ச மாதிரி. பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால், அப்போ அந்த காணி வேண்ட போகிறேன்னு வந்து அந்த ஆள் வண்டி வரைக்கும் சொல்லியிருக்குது, இப்படி எந்த வீட்டை வந்து முத்தையும் களவெடுத்துட்டாங்க, தான் இருக்கிற இடத்துல என்னவோ ஒரு இடம் மறந்துட்டேன், அந்த இடத்துல நிறைய களவு போகிறது, முத்து களவும் இந்த முத்தையும் எடுத்துட்டாங்க. அப்போ நான் இந்த பக்கத்துக்கு மாற போகிறேன், அதான் உங்களோட காணியை வேண்ட வந்திருக்கிறேன். அப்போ இவரும் என்னோட காய்ச்சி நான் அப்போ இவர் எப்போவும் கேட்க சொல்லுவேன். அப்போ நான் சரி கேட்போம்னு கேட்டேன். கேட்க சொல்லிச்சுன்னா நீ அவைக்கு விற்காதேன். அப்போ நான் எனக்கு விளங்கியில் இது இல்லைன்னு விற்காதேன்னு சொல்லி அந்த மனுஷன் காசை கொடுத்துட்டு தானே வேணும், எங்களை லொஜிக் மைண்ட் எப்போவும் சொல்லுமா காசை கொடுத்துட்டு தானே வேண்டும், இப்படி என்ன பிரச்சனை வர போகுது என்று சொல்லி ஒரு உங்களுக்கு மைண்டுடன் நினைக்கும். ஆனால் உண்மையாக என்னென்னா அந்த மனுஷன் அந்த ரிச் லைஃப் டைமில் எங்களை ஏமாற்றி இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் வந்து எங்களோட வீடு வந்து சரியான பெருசு அந்த லைஃப் டைமில், பணக்கார ஆக்கள். அப்போ அந்த மனுஷன் ஒரு பல்கனி உள்பக்கம் இருக்கிற வீடு, அப்படி பெரிய ரிச் வீடு, அதில் நின்று கணக்கு கதைக்குது, என்ன கதைக்குதுன்னு எனக்கு தெரியா. பிறகு அந்த மனுஷன் வந்து மாதாவுக்கு விளக்கு கொடுத்தது, அதோட அந்த விஷயம் எனக்கு போயிட்டுது. பிறகு பார்த்தா அந்த மனுஷன் தான் இந்த மனுஷன். அப்போ ஏன்னா எனக்கு மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மனுஷன் களவு போயிட்டு தாங்க, எல்லா சாமானும் களவு போயிட்டு. ஏன்னு சொன்னால் அந்த ஆள் பறித்தது அந்த லைஃப் டைமில் எங்களில் இருந்து எங்கள்கிட்ட வேலை செய்துட்டு எங்களோட காசில் எடுத்துட்டு. அப்போ ஏமாத்தின எனர்ஜி அந்த ஆளுக்கு, அந்த ஆள் வந்து வீட்டிலேருந்து எடுத்ததை இப்போ அவர் இழக்கிறத மூலம் பேலன்ஸ் பண்ணுறார். கர்மா ஒர்க் பண்ணுறது எப்போன்னா நீங்கள் எனர்ஜியோட ஒர்க் பண்ணாட்டா தான். இப்போ நான் எனர்ஜியோட ஒர்க் பண்ணேன்னால் கர்மா ஒர்க் பண்ணார். அப்போ எனக்கு இல்லை மாற்றம் என்னென்றால், நான் ரிலீஸ் பண்ணி இந்த ஹீலிங்கில் காளியை கொண்டு தான் நான் செய்தேன்னா, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி எல்லாம் செய்த உடனே டப்புன்னு ஷிப் பண்ணிச்சுது. எனர்ஜி மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். நான் பே பண்ணிக்க ஐ ஸோ ஹாப்பி. நான் ஆக்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணிக்க நான் சரியான ஹாப்பி. இதை நான் வேண்டி கொடுக்குறேன். புவர் ஜோ எனக்குள்ள நான் ஆக்களுக்கு கொடுக்க என்ன வேண்டிக்க என்ன பே பண்ணிக்க எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். அந்த ஷிஃப்ட், அந்த ஸ்கேர்சிட்டி, நாங்கள் அரவுண்ட் மணி
ஸோ மச் நிறைய. ஆனால் அது ஏன் எங்களுக்கு இருக்குன்னா, இது ஒரு ரெகுலர் மைண்ட் வே லைஃப்பை பார்க்குறேன். இப்போ நாங்கள் எந்த நேரம் யோசிக்கிறோம், ஐயோ இந்த காசு போதும், எப்படி நான் காசு அடுத்த முறை எடுக்கிறேன். இது எங்களோட ஜொப்பே இல்லை. இந்த இது நாங்களோட வேலை தனியை எப்படி எங்களோட எனர்ஜியை ஹையில் வச்சிருக்கிறது, எங்களோட தாட்ஸ் எங்களோட ஃபீலிங், ஏவனும் எந்த உடம்புலேருந்து வர எனர்ஜி. சில நேரம் நாங்கள் அஃபர்மேஷன் சொல்லுவோம், ஒரு மாற்றத்தையும் காணலைன்னு நினைப்போம். ஏனண்டா உங்களுக்குள்ளே இந்த எனர்ஜி இருக்குது, எனக்குள்ளே இந்த ஏமாற்ற எனர்ஜி மற்ற வேண்டிய இருந்திருக்குது கனகாலமாக. ஆனால் அது வரமாட்டுது. எப்போ அதை ஆக்டிவேட் பண்ணமாட்டா நான் ரெடியண்டா தான். அந்த ரெடினஸ் நான் செய்த இந்த ஒர்க்குகள், இப்போ நான் பிரேக் எடுத்தனோ அதில் செய்த ஒர்க்குகள் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் நாங்கள் ஹரியோன் ஸோ மணி லைஃப் டைம் பெரிய பெரிய டிசிஷன். ஏன்னா நான் சாமியார் லைஃப் டைம், அதர் லைஃப் டைம் நான் காசு முக்கியம் இல்லையென்று ஒரு காசை துறந்துட்டு, ஆனால் நான் காசு ஆக்கள்கிட்டேருந்து எடுத்திருக்கிறேன், ஆனால் நான் காசை துறவி என்று நம்மளியால் சொல்கிறேன். ஆனால் நான் துறவி இல்லை, நான் ரிசீவ் மணி டொனேஷன் மூலம் சனங்கள்கிட்ட. அப்போ இதெல்லாம் உண்மையாக இது ஹியூமன் ஈகோ வே லைஃப் நாங்கள் செய்கிறது. இப்போ நான் சாமி நான் எல்லாத்தையும் துறந்துட்டேன்றது இப்போ நான் டொனேஷன் அதை மட்டும், ஏன்னா எனக்கும் சாப்பாடு வேணும், நான் சாமி ஏண்டானும் எனக்கு ஒரு இருக்கிற இடம் வேணும், என்ன எல்லாருக்குமே எல்லாம் வேணும். அப்போ இது ஒரு எக்ஸ்சேஞ்ச், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ரிலேஷன்ஷிப்புகள் எல்லாமே எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் சரியான கஷ்டப்படுறீங்க உங்களோட ஃபேமிலியோட, சரியாக கஷ்டப்படுறீங்க காசில், சரியாக இது செய்கிறீங்க என்றால் உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும் இந்த கோர்ஸ் மூலம். ஏனெண்டா இப்போ இந்த கோர்ஸ் வந்து இன்னும் ஒரு லெவல். உங்களுக்கு தெரியுமா, இந்த கோர்ஸ் எப்போவுமே நீங்கள் வேலை செய்தீங்க உங்களுக்கு தெரியும் என்ன ஒர்க் பண்ணோம். ஆனால் இப்போ நான் டிவைன் மதரோட தொடர்பு, கிரியேஷன், எல்லா விதமான எனர்ஜியும் இந்த உலகத்தில் அவர்லேருந்து தான் க்ரியேட் பண்ணப்படுது எர்த் ஏனும் யூனிவர்ஸ். ஸோ அவோடு நான் கனெக்ட் பண்ணாப்புல இந்த பண்டன்ஸ் எனர்ஜி ஒரு ஈஸி க்ரியேஷன். அது அந்த பண்டன்ஸுன்றது நாங்கள் செல்வம் அண்டைக்கு தனியாக மணி இல்லை, ஆனால் மணியும் பார்ட். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் லவ், ஜோய், டைம், ஈஸ் லைஃப்பில் இந்த இடம் நாங்கள் ஒரு விதமான கஷ்டமான நிலையில் இதிலிருந்து மாற்றங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2. ஓகே, நான் செப்பரேட் பண்ணியிருக்கிறேன். ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப் உங்களோட பிள்ளைகளோட வரும். உங்களுக்கு இந்த லவ்வை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற சூழல் எல்லாம் மாறணும். ஓகே, மற்றது நீங்கள் எந்த வேணுமென்று கேட்குறீங்களோ அது கேட்டதாக ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ எப்போவும் என்னோடய ஏஞ்சல்ஸ் ஒர்க் பண்ணினா, சென்சஸ் மாஸ்டர்ஸ், ஆர்க் ஏஞ்சல்ஸோ எல்லா எனர்ஜியும் பெற்றது. எனக்கு இப்போ இந்த டேலண்டட் என்ன கூடி இருக்கிறது எனர்ஜி அனுப்புகிறது. இந்த எனர்ஜி அனுப்புகிறது நான் கடைசி நேரங்களில் ஒர்க் பண்ணவைக்கு தெரியும், முந்தி ஒர்க் பண்ணவைக்கு தெரியாது. இந்த எனர்ஜி அனுப்புறது சரியான எஃபெக்டிவ், சேஞ்ச் எனிதிங் எவ்ரிதிங். அப்போ ஸோ இன்ட்ரெஸ்ட் இந்த கோர்ஸை நான் பில்டப் பண்ணி ஞானமுருத்திரம் இதில் நான் போட போகிறேன். அதுக்கு முன்னம் உங்களுக்கு செய்கிறது மூலம் நான் அந்த கோர்ஸை செய்ய போகிறேன். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற ஆட்களுக்கு 2 வீக்ஸுக்கு ஒரு கால் வந்து கொண்டிருக்கு. ஓகே, நீங்கள் இதை செப்பரேஷனாக வாங்கலாம். மணி கோர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு காசு மாத்திரம் ஃபோக்கஸ், அதை பற்றி நான் டீச் பண்ணுவேன். பிறகு உங்களுக்கு எக்ஸசைஸ்கள் தருவேன். அந்த எக்ஸசைஸில் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செய்யணும். அது 2 கிழமைக்கு ஒருக்கா வந்து கொண்டிருக்கும். லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு மேலும் லவ் எனர்ஜி வேணும், ஆனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். அப்போ 2 கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு என்றால் 8ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 8ஆம் தேதி மணி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது.
7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது லவ் கோர்ஸ். 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது ரிலேஷன்ஷிப் லவ் கோர்ஸ். மணி கோர்ஸ் ரிலேஷன்ஷிப் மணி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணது 8ஆம் தேதி. ஏனென்று சொன்னால் நான் அப்போண்டா உங்களுக்கு 2 நீங்கள் வேண்டுறதுக்கு உங்களுக்கு மாறி மாறி வரும். ஆனால் அனுப்பிக்க நான் 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஆடியோ ரிசீவ் பண்ணுறதுல உங்களுக்கு ஆடியோ இருக்கும், எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யணும் அடுத்த ஆடியோ வர்ற மட்டும். ஓகே, அப்படி நான் அந்த கோர்ஸை செய்ய போகிறேன். நீங்கள் 2லையும் சேரலாம் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், அதில் நீங்கள் தனியாகவும் சேரலாம். இது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரியும், என்னோடய இண்டிவிஜுவலாக வேலை செய்ய தெரியும். நான் எப்போ ஆடியோ அனுப்பி தான் வேலை செய்கிறது. அதே மாதிரி தான் இதுவும், ஒரு மாற்றம் இல்லை. தனியாக நான் உங்களோட இந்த இன்டராக்ஷன் தனியாக இந்த ஆடியோக்கள் வரும், நீங்கள் அந்த செய்கிறது. இப்போ இந்த கடைசி இல்லை கோர்ஸ் முடிக்க நான் என்ன கைடன்ஸோ அதன்படி நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன் என்ன செய்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் கேள்விகளை செய்கிறது அந்த இதை நீங்கள் டெய்லி செய்கிற அப்போ உங்களுக்கு உண்மையில் நான் இண்டிவிஜுவலாக தான் கோச் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக உங்களோட கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இங்கே கான்டாக்ட், ஆனால் நீங்கள் ரிசீவிங் உங்களுக்கு தேவையானது. இப்படி நான் இதை பில்டப் பண்ணுறேன். எங்களோட வெப்சைட் ஞானமுருத்திரம் வெப்சைட் இப்போ ஒர்க்கில் இருக்குது. அதை நான் செய்து முடிஞ்சோடனே நான் பப்ளிக்கு அறிவிப்பேன். இப்போ தனியாக என்னோடய வேலை செய்த ஆட்களுக்கு மாத்திரம் இதை போடுறேன். எனக்கு தெரியும் இதயம் அளவில் அவைக்கு ரெடி என்றால் அவைக்கு இந்த கோர்ஸ் கொடுக்கப்படும். ஓகே, நீங்கள் பார்ட் 1க்கு இப்போ எல்லா 2 கோர்ஸுக்கும் பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு மந்த்லிக்கு போகும். இது ஒரு 2ம் 4 மாத கோர்ஸ். மணி கோர்ஸ் 4 மாதம், இது 4 மாதம். 4 மாதம்னா நீங்கள் 2 வீக்குக்கு ஒருக்கா எடுத்துக்கொண்டிருக்கீங்க. 4 மந்த்துக்கு உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோக்கள் வரும். ஓகே, ஏன் நான் 2ஐயும் பக்கத்தை போடுறேன்னா சில பேருக்கு காசு தேவை, சில பேருக்கு 2ம் தேவை. ஆனால் நீங்கள் 2மே செய்யலாம். ஏனென்றால் 2ம் டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ் எனர்ஜி லெவலில். அதால் தான் அதை பிரித்து போடுறேன். ஏன்னா காசு பொருளோட மற்றது மனுஷரோட 2 எனர்ஜி விலகையில் வித்தியாசம். அப்போ நான் டீச் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே, இதை சொல்கிறேன். நாங்கள் இந்த கோர்ஸுக்கு பேரே உண்மையில் நான் இப்போ உங்களுக்கு மணி கோர்ஸ் லவ் கோர்ஸ்ன்னு சொல்கிறேன். உண்மையில் இது ரிசீவிங் கோர்ஸ். எப்படி நாங்கள் ரிசீவ் பண்ணுறது, ஏன்னா டிவைன் மதர் எல்லாருக்குள்ளேயும் ஃப்ளோ பண்ணுறா, அவள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாள். அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள பயங்கள் பழைய லைஃப் டைமுகள் இப்போ கட்டாயம் கிளியர் பண்ணப்படணும், இல்லையோ ட்ரபிள் மனுஷருக்கு. அப்போ இது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட் வாரதுக்கு. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எனக்கு தெரியும் இந்த நியூ இயர் எனக்கு ஒரே தாட்ஸ் போகும். ஆக்கள் என்னுடைய கோர்ஸ் வரணுமெண்டு, அல்லது என்னுடைய இந்த ஆடியோக்கள் வரணும், அட்வைஸ் வரணுமெண்டு எனக்கு உண்மையில் ஏதாவது ஒன்று செய்யணும் உங்களுக்கு. ஏன்னா நான் மற்றபடி செய்து கொண்டு இருக்கேன். அப்போ இது எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நான் பில்டப் பண்ண போகிறேன் இந்த 2 கோர்ஸையும். இப்போ அதை நான் வெப்சைட்டில் போட்டோன்னே அது உடனே வேண்டி அவையாவே செய்யணும். இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் 2 கிழமைக்கு ஒருக்கா வந்து கொண்டிருக்கேன். அப்போ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விடுறேன் கீழே. அதில் இருக்கும் லவ் கோர்ஸ் மணி கோர்ஸ். நீங்கள் அதில் எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, அதை நீங்கள் பே பண்ணின உடனே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கிறாக்கள் அல்லது வேறு இதில் இருக்கிறாக்கள் காசு கட்ட போகிறீங்களன்னு சொன்னால் உங்களுக்கு நான் அதுக்கான ஒழுங்கை பண்ணி தருவேன். ஓகே, மற்றவை நீங்கள் பேபாலில் கட்டலாம். ஓகே, நன்றி. அப்போ ஜாயின் பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும். இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் வரும். ஏனென்றால் இந்த வருஷம் 1ஆம் தேதி புது மாற்றங்களை கொண்டு வரும். 1வது வருஷம், அதாவது 2026 கூட்டினால் 1, அது சேஞ்சோட கொண்டு வரும். ஓகே, அப்போ நாங்கள் பழசுகளை விடாமல் நின்றோம்னா எங்களுக்குள்ள இது வரும். எனக்கு தெரியும் எவ்வளோ வேல்யூ இந்த கோர்ஸுகளுண்டு. ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ஹார்ட்டை கேளுங்க. ஓகே, உங்களோட ஹார்ட் கைட் பண்ணட்டும். நன்றி.
நீங்கள் இதுக்கு கீழே இருக்கிற லிங்கில் பார்க்கலாம் என்ன மாதிரி நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறது. இது உண்மையிலே நான் இண்டிவிஜுவலாக எந்த குரூப்புக்கு மாத்திரம் பர்சனலாக அனுப்பி செய்வோம்னு ஜோதிச்சினான். ஆனால் அவை இப்போ புதாக்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வைப்ரேஷன் லெவலில் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வீக்குகளை பற்றி எனர்ஜி எப்படி க்ரியேட் பண்ணுது லைஃப். அப்போ உங்களுக்கு விருப்பமான ஆக்கள் இந்த லிங்க்குகள் இருக்குது கீழே, அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அல்லது இந்த இமெயிலுக்கு போட்டால் உங்களுக்கு நான் டிரெக்டாக லிங்க் அனுப்பி வைப்பேன். எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த கோர்ஸில் சேரலாம். நீங்கள் சேர்ந்ததில் இருந்து நீங்கள் என்னோட ஒர்க் பண்ணுறீங்க 4 மந்த்துக்கு. ஓகே, நன்றி.